பரலோகத்தில் வாசமாயிருக்கின்ற எங்கள் பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் தேவனே, உங்களை துதிக்கின்றோம் பிதாவே. இந்த நாளிலே நாங்கள் கூடி உங்களுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள பிதாவே, எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கீர்கள், அதுக்காக நன்றி பிதாவே. இன்னும் உங்களுடைய சித்தத்தை செய்யத்தக்கதாக எங்களுக்கு ஞானத்தையும் உணர்ந்து கொள்வதையும் பரத்திலிருந்து நீங்கள் எங்களுக்கு கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, நீங்கள் பெரியவராக இருக்கிறீர். உங்களுடைய நாமமானது மிக விலையேறப்பட்டதாக இருக்குது என்பதை அறிந்திருக்கிறோம் பிதாவே. இன்னும் அதிகமாக உங்களுடைய பரிசுத்தத்தை அறிவிக்கவும், உங்களுடைய வேத வாக்கியங்களை நிலைத்திருக்கவும் பிதாவே, இன்னும் அதிகமாக நித்தியமுள்ள அந்த காரியங்களையே நாங்கள் நம்பி பிதாவே, நாங்கள் விசுவாசிக்கக்கூடியவர்களாக இருக்கத்தக்கதாக உதவி செய்யும் பிதாவே. இரக்கமுள்ள எங்கள் தேவனே, நீதி உள்ள எங்கள் பிதாவே, உங்களை துதிக்கவும் என்றென்றும் பிதாவே உங்களை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க, ஜீவிக்க, வாழ உதவி செய்யும். இந்த நாளிலே கூட பிதாவே, எங்களை ஒவ்வொருவரையும் பாதுகாத்து எங்களுக்கு தேவையான நன்மையை கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம் பிதாவே. நாங்கள் குற்றங்கள் குறைகள் இருந்தால் தயவு கூர்ந்து மன்னிக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். இந்த ஓல்டேஜ் ஹோமில் இருக்கக்கூடியவர்களை பாதுகாத்து கொள்ளும் பிதாவே. இன்னும் அதிகமாக நீங்கள் தாமே இவர்கள் மூலமாக இவர்களை தேடத்தக்கதாக உங்களை மகிமைப்படுத்தத்தக்கதான இருதயத்தை கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். உங்களுடைய தயவு, உங்களுடைய பரிசுத்தத்தை அறிந்து கொள்ள உதவி செய்யும் பிதாவே. இந்த ஓமை நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சகோதரர் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஞானத்தை கொடுக்கும்படியாக பரத்திலிருந்து அவங்களுக்கு உணர்ந்துகொள்ளை கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். இதோ எனக்கு தேவையான நன்மையை கொடும் பிதாவே. பூமிக்குரிய தேவையும் ஆவிக்குரிய தேவையும் கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். இன்னும் ஊழியத்தை செய்தக்கதான இருதயத்தை கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். சுகபலன் ஜீவனை கொடுத்த உங்கள் இரக்கத்திற்காக நன்றி. உங்களுடைய தயவு, உங்களுடைய ஒத்தாசை எங்களோடு இருக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். மேயாக பிதாவே, உங்களுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழ உதவி செய்யும். உண்மையுள்ள ஒவ்வொரு சகோதரிகளுக்காக வேண்டி செய்கின்றோம். நீங்கள் தாமே அவங்களை பாதுகாத்து அவங்களுக்கு தேவையான நன்மையை கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். இதோ சகோதரனுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் அவர் பிள்ளையின் பிள்ளைகளுக்காக வேண்டி செய்கின்றோம். அவங்களும் உங்களுடைய ஊழியத்தை செய்யத்தக்கதாக உங்களுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழ தயவு கூர்ந்து அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். உங்களுடைய சித்தம் இருந்தால் நாங்கள் பிதாவை அதிகமாக கற்றுக்கொள்ளத்தக்கதாக உதவி செய்யும். இந்த விண்ணப்பத்தை உங்கள் குமாரனும் எங்கள் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே. கொலோசியர் 1:16. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களும் ஆனாலும் கர்த்தத்துவங்களும் துரைத்தனங்களும் அதிகாரங்களும் சகலமும் அவருக்கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இங்கே இயேசு இருக்கார். இயேசு இந்த உலகத்தில் வந்திருக்கார். அதுக்கு முன்னாடி இயேசு என்னவா இருக்கார்? அவரை கர்த்தராக நாம் காண்கிறோம். அவர் மூலமாகத்தான் இது எல்லாமே உண்டாயிற்று. அவர் சிருஷ்டிகராக இருக்கார். இயேசு இதுக்கு முன் என்னவா இருந்தார்? தேவனாக இருந்தார். தேவனுக்கு சமமாக இருந்தார். தேவனோடு அவருடைய சாயலாக இருந்தார். இயேசு அவர் கிறிஸ்து இல்லையா? இயேசு கிறிஸ்து. அவர் பிறந்த பொழுது இயேசுவாக இருக்கார். அவர் யார் வருவாங்க? அவர் சிருஷ்டிகராக இருந்திருக்கு முன்பாக இந்த உலகத்தில் வரும் பொழுது அவர் சொல்கிறாரு, நீங்கள் மேசியாவை நீங்கள் காணுவீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் தோளின் மேலே கர்த்தத்துவம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இதை நம்ம பார்க்க முடியும். நம்ம என்ன பார்க்குறோன்னா, அவருக்கு கணம் அங்கே கொடுக்கப்பட்டு இருந்தது. அந்த கணத்தையும் அந்த சாயலையும் என்ன செய்தார்? தேவன் எடுத்துட்டார். கொள்ளையாடின பொருளாக எண்ணிவிட்டார். இப்போ தேவன் இதை எடுத்த பின்பு அவர் இந்த உலகத்தில் எப்படி இருந்தார் என்றால், நம்மளை போல மாம்சத்தில் வந்திருக்கு. ரோமர் 11:36. சகலமும் அவராலையும் அவர் மூலமாயும் அவருக்குள்ளாகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன்.
யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கு அப்படின்னா இயேசு மரித்து உயிர் தெழுந்த பின்பு, மரித்து உயிர் தெழுந்த அப்புறமா தேவன் சொல்கிறாரு சகலமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே நாம் பார்க்குறோம், தனக்கு சகலமும் அவராலையும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. ஏன் அப்படின்னா அவர் சுதந்திரித்திருக்கார், அதை பெற்றிருக்கிறார். அது யார் கொடுத்தா அப்படின்னா அதிகாரத்தை ஒருவர் வைத்திருக்கிறார்ல, அவர் கொடுத்திருக்கார். அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா உண்டாக்கினவருக்கு இருக்கு. என்னை உண்டாக்கினவர், சகலமும் உண்டாக்கினவர் தேவன். சகலமும் அவராலையும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 8:6 இல்லை 8:6 பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். இது ஒரு விவரம் இல்லை. என்ன விவரம் அப்படின்னா, இயேசு இருக்கார். நம்ம இயேசுவை யார் என்று பார்த்துருக்குறோம், நம்ம சகோதரனாக பார்த்துருக்கோம், அவர் கர்த்தராக பார்த்துருக்குறோன்ற. நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இங்கே பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு இருக்கார். பிதாவாகிய தேவன், அவர் தேவன், பரலோகத்தில் இருக்கிறார். ஒரே தேவன் தான் இருக்கார். அவராலே, ஆமாம், பிதாவும் ஒரே தேவன், அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது இல்லையா? அவருக்கென்றும் நாமும் உண்டாயிருக்கிறோம். இப்போ நம்ம யாருடையவங்க? நம்மளுடையதும் கிடையாது, கர்த்தருடையவங்க. இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு. இயேசு கிறிஸ்துவாகிய கர்த்தர்னு சொல்கிறார். கர்த்தர்னா உயர்பட்ச அதிகாரம் உள்ளவர். நமக்குண்டு அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அப்போது அவராலே, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கு. சங்கீதம் 102:25 25-26. இங்கே தேவன் ஒரு விவரம் சொல்கிறார். பூமியையும் வானத்தையும் தேவன் ஒரு சால்வையை போல சுருட்டுவீர். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், உன்னுடைய மகத்துவம் எப்பொழுதும் ஒழியாது அப்படின்னு சொல்கிறார். தேவனுடைய நீதியும் அவருடைய வார்த்தையும் ஒரு உறுப்பு கூட தேவனானவர் அழிக்கிறதுக்கு ஏதுவாக கொடுக்கல. அது நம்ம அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் சிருஷ்டிகரை கனம் செய்ய வேண்டியது இருக்குது. உயர்வாக மதிக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். உயர்வு அப்படின்னா எந்த ஒரு மனிதனையும் பார்க்கணும் இல்லை. பிள்ளைகள் சரி, பெற்றோர்கள் சரி, அவங்களுக்கு உண்டான மூதாதையர் சொல்லுவாங்க, அவங்களையும் சரி. இப்பொழுது என்ன செய்கிறாங்க அப்படின்னா மதிக்கிறாங்க. அதிகமாக மதிக்கிறது நல்லது தான். தேவன் சொல்கிறாரு, அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஞானம் கொடுக்கல. என்ன கொடுக்கல அப்படின்னா, அவங்களுடைய சிலுவை எடுத்துக்கிட்டாங்கன்னு மறந்துட்டாங்க. என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க என்னை பார்க்கிலும் இவர்களை என்ன செய்கிறாங்க, அதிக கனத்திற்கு ஏதுவாக இது பண்ணுறாங்க. கனம் கொடுக்குறாங்க. பிள்ளையும் சரி, பெற்றோர்களையும் சரி, அவங்க உறவினரையும் சரி அதிகமான கனத்திற்கு கொடுக்குறாங்க. இப்போ அப்படி கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுப்போம்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அந்த தேவனுக்கு கொடுக்க கணம், முன்னாடி இருக்கக்கூடிய கணம் நம்ம இதுக்கு கம்மி பண்ணிடுறோம். முன்பாக நம்ம எதை வைக்கணும்னா தேவனுடைய வார்த்தையை வைக்க வேண்டியது. சங்கீதம் 110:1-3. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்றார். கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே அவைகளை ஆளுகை செய்வீர். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமாயும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களுமாய் இருப்பார்கள். விடியற் காலத்திற்கு கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யமனுஜனம் உமக்கு பிறக்கும். சரி, இங்கே தேவனை சேவிக்கிற மக்களாக குறித்து அவங்களுக்கு தேவனானவர் ஒரு பனிக்கு ஒப்பாக சொல்கிறார். ஒரு காலையில் ஒரு பனி எப்படி வருமோ அப்படி அந்த உங்களுடைய யமன ஜனம் அப்படி இருக்கும்.
சரி, இங்கே தேவனுடைய கோபம் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய தடவை. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை எங்கே போடுறாரு? அவருடைய பாதத்திற்கு கீழாக. ஏன் அப்படின்னா, அவரை மகிமைப்படுத்தவில்லை, அவரை கனம் செய்யவில்லை. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15:25 பாருங்களேன். ஆமாம், போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தில் நாளாகிய புதிய உடன்படிக்கைக்குரியதாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இது என்னன்னா, கர்த்தருடைய சரீரம். இதை நான் எப்படி நிதானிக்கணும் அப்படின்னா, அவரை நிதானித்து பார்க்கணும். அவர் எப்படி இருந்தார் பூமியில்? அவருக்கு தூங்கத்தக்கதாக ஒரு வீடு வாசல் கூட இல்லை. அவர் நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை அப்படின்ற. யாரு? சிருஷ்டிகர் இல்லையா? அவர் சிருஷ்டிகர், அவர் உண்டாக்கினார். நான் முன்பா அதை தான் பார்த்தோம். நம்மளுடைய சிருஷ்டிகருக்கு தலை சாய்க்க ஒரு இடம் இல்லை அப்படின்றார். இடம் இல்லை. இப்போ அவர் என்னவா இருக்காரு இங்க? இப்போ நம்ம எப்படி பார்க்குறோம்? அப்போ அந்த புதிய உடன்படிக்கக்கூடிய அந்த சரியத்தை நாம் நிதானித்து பார்க்கிறோம்ல. வாரத்தின் நம்ம ஞானஸ்நானம் எடுத்த பின்பு நம்ம வாரத்து முதல் நாள் தூரம் வருவோம். அப்போ கூடுவாங்க, மெசேஜ் போவோம். மெசேஜ் முடிந்த பிறகு பாட்டு போவோம். பாட்டுக்கு அப்புறம் ஜெபம் போவோம். ஜெபம் முடிஞ்ச பின்பு நம்ம என்ன செய்வோம்? பாடல் பாடி மெசேஜ் கேட்போம், தேவனுடைய வார்த்தையை கேட்போம். கேட்டுட்டு முடித்த பின்பு கர்த்தருடைய சரீரம், அந்த சரீரம் அடிக்கப்பட்டது, அந்த சரீரம் பிக்கப்பட்டது, அந்த சரீரத்திலிருந்து ரத்தம் சிந்தினது, அப்போ அவர் வேதனை உள்ளவராக இருந்தார் என்பதாக நான் பார்க்குறோம். அப்போது நம்ம என்ன செய்யணும்னா, அவருடைய மரணத்தை தெரிவிக்கணும். ஆமாம், அவருடைய மரணம் இப்படிலாம் இருந்தது, நம்ம தேவன் இப்படிலாம் பாடுபட்டிருக்கிறார். அப்போ அப்படி நம்ம என்ன செய்யணும்? நம்ம இயேசுவானவர் இப்படிலாம் பாடுபட்டிருக்காரு என்று நாம் தெரிவிக்கணும். யோவான் 21:22 பாருங்க. அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவனுக்கு இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். சரி, இங்கே இயேசு உயிர் தெழுந்துட்டார். 40 நாள் ஆகிப்போச்சு. ஆகப்போது அப்போஸ்தலர் காண்கிறார். காணும் பொழுது இங்கே ஒருத்தர் இருக்கார். இப்போ இவர் உண்மையுள்ள சீஷன். அப்போது எல்லோரும் அங்கே உண்மையுள்ள சீஷன்லாம் இருக்கிறாங்க. இப்போ உன்னை அதிகமாக நேசித்தானே, இவருக்கு குறித்து நீங்கள் என்ன சொல்லுகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போது சொல்கிறாரு, பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு, அன்பாக இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை கடிந்து கொள்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றார். ஆமாம், அப்போ இங்கே முக்கியத்துவம் என்ன தருமா? அவர் மேலே அந்த நாளில் வாழ்ந்திருந்தாலும் சரி, அவர் முக்கியத்துவம், பிதாவினுடைய நோக்கத்தை யார் செய்கிறாங்களோ, பிதாவினுடைய சித்தத்தை யார் செய்கிறாங்களோ, அவர் மேல் அன்பாக இருந்தாலும் சரி, பிதாவினுடைய நோக்கத்தையும் சித்தத்தையும் யார் செய்கிறாங்களோ அவங்க தான் இயேசுவுக்கும் சரி தேவனுக்கும் சரி பாத்திரவான். நாம் சொல்கிறோம்ல, அழைத்த அழைப்புக்கு பாத்திரவனாய் நடந்து கொள்ளவும் இல்லையா? எபேசியர் 4:1. எஸ், ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவனாய் நடந்து, பாத்திரம் நம்ம அழைச்சிருக்காரு தேவன், அதுக்கு பாத்திரவனா இருக்கணும். மிகுந்த மனத்தாழ்மையும் தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவராய் அன்பிலே ஒருவருக்கு ஒருவர் தாங்கி. இது கட்டளை. அன்பில் வளரணும், வேரூன்றி வளரணும். அன்பில் நிறைய பாகம் இருக்குது. நம்ம அந்த பாகத்தில் எந்த பாகத்தில் வளரணுன்ட்டு தேவன் முடிவு பண்ணுறாருன்னு தெரியாது. நம்ம எந்த பாகத்தில் வளரணும்னு நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா? நம்ம அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவனாய் நடந்து கொள்ளவும். எபேசியர் புஸ்தகம் 3:1. நம்ம யாரை பார்க்கணும் முன்னாடி? தேவனை பார்க்க வேண்டியது இருக்கு. எத்தனை படிச்சீங்க? இது நிமித்தமும் பவுலாகிய நான் புறஜாதியாய் இருக்கிற உங்கள்
பொருட்டே கிறிஸ்து இயேசு நிமித்தமும் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். அவர் சகோதரன் இருக்கார் இங்கே, பவுல் அப்போஸ்தலர். அவர் நம்மளை போல தெரிந்து கொள்ளப்பட்டார். ஆனால் நமக்கூட விசேஷம் உள்ளவராக அப்போஸ்தலனாக இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டிருக்கார். ஒன்று, கிறிஸ்துவுக்காக கட்டப்பட்டிருக்கணும். ரெண்டாவது, அவர் சிறையில் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க எபேசு. அவர் தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கார். அப்போஸ்தலர் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் போதிச்சுன்னு தான் இருக்கார், போதிக்கிறார். அங்கே ஒரு ஸ்கூல் வச்சுருக்கார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அங்கே பைபிள் ஸ்கூல் வச்சு போதிக்கிறார் 3 வருஷம். யார்? அப்போஸ்தலனாகிய பவுல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அங்கே சகோதரர் இருக்கிறாங்க. ரெண்டாவது அங்கே கேட்குறாங்க. அங்கேருந்து நிருபத்தை எழுதுகிறார். அங்கேருந்து தெசலோனிக்கே பட்டணத்திலிருந்து எழுதுகிறார். எபேசுக்கு எழுதுறாரு. தீமோத்தேயு இருக்கார் எபேசுவில். அங்கே நிறைய சகோதரர்கள் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் சபைக்கு எழுதுறாரு. அவங்க கேட்குறாங்க. அதில் அவங்க வளரணும்னு விருப்பப்படுறாரு. உள்ளான மனுஷன் வேரூன்றி வளரணும்னு விருப்பப்படுறாரு. இப்போ உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபையை குறித்தாகிய நியாயமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. கிருபை, இரக்கம் கேட்டிருப்பீங்க நீங்கள். அது என்னவெனில் சொல்கிறார், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரராகுமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களாகுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்திற்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த இரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். நான் புறஜாதி, நான் தேவனை அறியவில்லை. நான் இயேசுவை தெரிந்து கொண்டவர்கள் யூதர்கள் தான். அப்போது நான் இந்த யூதர்களை தவிர வேறு எவரும் புறஜாதிகள். அப்போது இவரை தெரிந்து கொண்டது எதற்காக? புறஜாதிகளுக்காக. எந்த நிமித்தம்? சுவிசேஷத்தை, அந்த நற்செய்திகளை, நற்கிரிகளை காண்பிக்கிறதற்கு சொல்கிறார். உடன் சுதந்திரராகுமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய். உடன் சுதந்திரர் நம்ம பார்த்துருக்கோம். அவரோடு உடனா நாம் அவர் இயேசு சுதந்திரிக்கிறாரு. அவர் உடனாக நானும் சரி, அவர் கூட நானும் சுதந்திரிக்க போகிறேன். அந்த நித்தியமான காரியம். ரெண்டாவது, அவருடைய சரீரத்தில் நான் ஒரு பாகம். ஆமாம், அந்த மாதிரி பாகம் நல்ல ஒரு கணத்துக்கு ஏதான ஒரு பாகமாக இருக்கணும். சரீரத்துக்குள்ளானவர்களுமாய், அவர் சரீரத்துக்கு உள்ளாக நான் ஒரு பாகம். கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்திற்கு என்னென்ன வாக்குத்தத்தம் பண்ணார்? இரக்கத்தை பெற்றிருக்கிறீங்கன்னா நீங்கள் பரலோகத்தை சுந்தரிப்பீங்க. நீங்கள் இரக்க குணமுள்ளவர்களாக இருக்கிறீங்க. ஞானத்தை பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் பொறுமையை கற்றுக்கொள்ள. ஞானம் அறிவை கொடுக்குது. அறிவு இப்படிப்பட்ட கேடிலிருந்து நம்மளை தப்பி வைக்கிறது. அப்போது ஒரே சரீரத்துக்குள்ள ஆக்கினது மட்டும் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்திற்கு என்ன செய்தார்? உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவருக்கு கொடுத்திருக்காரு. இதற்குறித்து நான் முன்னுமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கிறதில்லை. கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். அவருங்க என்ன செய்யலைன்னா வாசிக்கல. இப்படிப்பட்ட நன்மையான காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. வாசிக்கல. அவங்க கேட்க மாட்டாங்க கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து. ஆமாம், அப்போ இப்படிப்பட்ட அந்த ரகசியம் சொன்னார் பார்த்தீங்க. உடன் சுதந்திரராக அவர் கிறிஸ்துக்குள்ளாக அவர் சரீரத்துக்குள்ளாக ஆக்கினார். அப்போ இப்படிப்பட்ட நீதி செய்தார், சுவிசேஷத்தை கொடுக்கறதுக்கு எதுவாக. அப்போது எல்லா காரியங்களும் நற்கிரியை செய்வதற்கு, சுவிசேஷத்தை கொடுப்பதற்கு அவரை உண்டாக்கினார் என்பதை அவங்க என்ன செய்யணும்னா வாசிக்கல. அதுதான் காரணம். இப்போ இவங்க ஒழுங்காக வளரல இவங்க. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா நல்லா ஓடிட்டு இருக்காங்க. இவங்க நல்லா ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் வளரணும்னு ஆசைப்படுறார். ஆவிக்குரிய வகையில் நல்லா வேரூன்றி நிலைத்திருக்கணும்னு ஆசைப்படுறார். இவருக்காக ஜபம் செய்கிறார் பவுல். இந்த ரகசியம் இப்பொழுதே அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலராக இருக்கவும் தீர்க்கதரிசிகளுக்கும்
ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலத்திலும் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. மனுஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்ல காரியங்கள் சொல்லலை. இப்போ இந்த ரகசியம் இப்பொழுது என்ன ஆயிருக்குன்னா கொடுத்துருக்காருன்ற பரிசுத்த அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் ஆவியானவராலே யாரு தேற்றவாளனாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றோம். இப்பொழுது கிடையாது, அப்போ கொடுத்தது. தேவனுடைய பலத்த சத்துவத்தினால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகி அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரனானே. இப்போ அவர் பலத்த சத்துவத்திற்கு, தேவனுடைய பலத்த சத்துவத்தில் என்ன செய்திருக்காரு? இவர் ஊழியக்காரராக இருக்கார். எபேசியர் 1:19 வாசிங்களேன். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்திலும் நிரப்பப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அறிவு கெட்டலை, அவங்களுக்கு எட்டலை, எனக்கும் எட்டலை அப்படின்னா எப்படி அறிவு முடியும்? அறிவுக்கு எட்டும், அது வரையும் நம்ம தேடணுன்ற அந்த அன்பை அறிந்து கொள்ளணுன்ற வல்லவர்களாகவும், வல்லவன் எதையும் செய்ய தான் இருக்கணும். தேவனுடைய சகல பரிபூரணத்திலும், தேவனுடைய சகல அன்பிலும் இரக்கத்திலும் சகலத்திலும் இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயத்திலும் மனதிலும் நம்ம வளரணும். நிரப்பப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நாமும் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு. நான் வேண்டுறேன், நான் நினைக்கிறேன், அதை விட அதிகமாக செய்கிறேன் தேவன். ஆச்சரியமாக இருக்கு. நான் என்ன வேண்டல் செய்கிறேன்றத சொல்கிறார் பாருங்க. ஆராயிரு அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிறது, வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு. வல்லவர்ன்ற இங்கே காலங்களை தேவனானவர், காலங்கள் தேவனானவர் கிரியை செய்கிறார். சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை, ஒரு தலைமுறை இன்னொரு தலைமுறை சதா காலமும் என்ன செய்கிறார்? வேலை செய்கிறார். இவருக்கு மகிமையா இருக்கு. பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட மகிமை! தேவனானவரை இங்கே மகிமைப்படுத்துவது மிகவும் ஏற்றதாக இருக்கு. ஆமாம், ஏற்றதாக இருக்கு. அப்போ தான் அவர் பரத்திலிருந்து ஞானத்தை கொடுப்பார் இல்லையா? அவரை மகிமைப்படுத்த முடியும். அவருடைய மகிமையும் வல்லமையும் சதா காலமும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். 1 பேதுரு 5:11. உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கு நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபை என்று சாட்சி இடுகிறபடிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானுவின் கையிலே கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். என்ன கொடுத்துருக்கிறாரு? நிருபத்தை தேவனை மகிமைப்படுத்திட்டு இந்த புஸ்தகத்தில் உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வான் அப்படின்னு சொல்கிறார். உங்களோடு கூட தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். ஒருவருக்கொருவர் அன்பின் முத்தத்தோடே வாழ்த்துதல் செய்யுங்கள். கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். ஒருவருக்கொருவர் சபையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அன்பு நம்ம சில முத்தெல்லாம் தரமாட்டாங்க.
இங்கெல்லாம் முத்தம்லாம் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா நம்மளுடைய கல்ச்சர், நம்மளுடைய பழக்க வழக்கம் அப்படி இல்லை, கஸ்டம்ஸ் இல்லை. வெளிநாட்டில் அப்படி ஒரு இது இருக்கலாம் இல்லை. இங்கே அன்பின் முத்தம் இருக்கு. அப்போ நம்ம வணக்கம் சொல்கிறோம், சோத்திரம் சொல்கிறோம், கை கூப்பி சோத்திரம் சொல்கிறோம், அவங்களே விசாரிக்கிறோம், வாழ்த்துதல் சொல்கிறோம், வணக்கம் சொல்கிறோம், சோத்திரம் சொல்கிறோம், வாழ்த்துதல் சொல்கிறோம், சோத்திரம் சொல்கிறோம். செய்யுங்கள்ன்ற அது செய்யுங்க. கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அன்பு அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக, ஆமேன். நம்ம அங்கே செய்யணும். அப்படி செய்கிறதுனால இங்கே என்ன இருக்குது? சமாதானம் இருக்குன்ற இயேசுவானவர் சொல்கிறார். அவர் இங்கே இருக்கும் பொழுது, அவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எப்பொழுதுமே பிதாவினுடைய சித்தம் செய்திருக்கார். அவருக்கு மேலான நோக்கம் ஒன்று இருக்குல்ல. அங்கே நமக்கு என்ன செய்யாரு அப்படின்னா, ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். ஆமாம், இருக்கணும். தேவன் ஒருவர் இருக்கிறார், தேவன் நமக்கு நன்மை செய்வார், தேவன் எனக்கு இரக்கம் செய்வார். என்னை எல்லோரும் வெறுத்தாலும் என் பிதா இயேசு, என் பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்ட கிரியை செய்கிறாங்க. அவர் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேண்டுதல் செய்கிறார். என் இயேசுவானவர் நான் அவர் பரிதவிக்கக்கூடியவராக மாத்திரமல்ல, நான் பாடுபடுகிற அந்த காரியங்களை எனக்கு உதவி தேவை என்று உதவி செய்கிறார் இல்லையா. பிதாவானவர் சொல்கிறாரு, நான் அவர் மேலே எனக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உடன் சுதந்திரராக இருக்கிறேன். அப்படிதான் படியும். இங்கே சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்க வேணாம். இந்த உலகத்தில் என்ன செய்கிறாரு? இயேசு இல்லைனாலும், அவர் நம்ம கூட ஃபிசிக்கலாக இல்லைனாலும் எப்பொழுதும் நமக்குள் என்ன செய்கிறார்? கிரியை செய்கிறார் இல்லையா. நம்ம அப்படி தானே பார்த்தோம். அவர் எப்பொழுதுமே சபைக்குள்ளாக என்ன செய்கிறார்? கிரியை செய்கிறார். நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுதுமே சோத்திரம், வாழ்த்துதல், சோத்திரம் சொல்லிகிட்டு இருக்கணும். எப்பொழுதுமே நாம் இருதயமானது தேவன் பக்கத்தில் இருக்க வேண்டும். என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லாதிருப்பேன். இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன்ற. ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுகிறேன், உங்களுக்காக நான் ஒன்று பண்ணுறேன் அப்படின்ற. அப்போ நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். அவர் சொல்கிறார், இயேசுவானவர். அப்போ இயேசு எப்போ வராரோ, இரண்டாம் வருகையில் வராரோ, அதுவரை நான் இருப்பேன்னா நம்மளுடைய ஜீவிய காலம் வரையும் நம்ம இருப்போம். பின்பு நம்ம மரித்த பின்பு, கிறிஸ்துக்குள்ளாக மரித்த பின்பு நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த ஸ்தலத்திலே நாம் தேவனானவர் நமக்கு கொடுப்பார் என்பதாக நாம் பார்க்குறோம். இங்கே நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள். எங்கே போகிறாரு? இயேசு மரித்து ஜீவன் உள்ளவராக இருந்தார், பிதாவினுடைய சித்தம் செய்தார். இயேசு முன்னாடி சொல்கிறாருல, நீங்கள் கலங்காதீங்க, நான் போகிறதை குறித்து கலங்காதீங்க, நான் உங்களுக்காக நான் திருப்பியும் வருவேன். நான் போகிற இடத்தை அறியாதிருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். எந்த வழி அது? லூக்கா 24:6. கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையே என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசியும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவருக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தங்கள் போகிற கிராமத்திற்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிற போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கினபடி உள்ளே போனார். அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது,
அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவருக்கொருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி தேவ வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின போது தம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 வரும் அவர்களோடு கூட இருந்தவர்களும் கூடி இருக்க கண்டு. இங்கே இயேசு கிறிஸ்து இருக்கார்ல, அவர் உயிர் தெழுந்துட்டார். சிலுவையில் அரைச்சி உயிர் தெழுந்துட்டார். உயிர் தெழுந்த பின்பு என்ன ஆயிற்று அப்படின்னா 12 காணப்படுறார். ஒவ்வொரு வாட்டியாக மரியாளுக்கு தரிசனமாக தனிப்பட்ட வகையில். இன்னொன்று ஒரு பூட்டின வீட்டில் 11 பேர் இருக்காங்க, அவர்களுக்கு தரிசனமாக வர்றாரு. நான் தான் இயேசு பாருங்கன்னு கை காட்டுறாரு. அவரு ஒருத்தர் விழாவிலையும் கையிலையும் விரல் விட்டு போட்டார், விரல் பார்த்தாரு. ஆமாம், தோமா அவர் பேர். அவருக்கு விரலை போட்டு பார்த்தாரு, அவர் பேர் தோமா. விரலை போட்டு பார்த்தோன்னா இந்த ஹோல்ஸ் பாருங்கள், நான் என்ன அடித்தாங்கல்ல, அதுதான் காமிக்கிறேன். பூட்டின வீடு அப்படியே இருக்கு, உள்ளே வந்துட்டார். எப்படி வர முடியும்? ஒரு ஆவியாவது இருக்கலான்னு பயன்ட்டு இருப்பாங்க. இல்லை, அவர் ஆவி கிடையாது. அந்த அவரை அந்த கல்லறையில் வைத்து அந்த சரீரத்திலிருந்து அவரை மறுரூபமாயிட்டார். வேற சரீரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. தேவ தூதர்களை விட அதிகமான மகத்துவம் உள்ள ஒரு சரீரம், நித்தியமான சரீரம் அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. நான் காணத்தக்கதாக அந்த அடையாளங்களை காமிக்கிறேன். நான் தான் இயேசு, இங்கே பாருங்க, நான் உயிர் தெழுந்துட்டேன் அப்படின்னு காமிக்கிறேன். இது யாராலையும் இந்த மாதிரி காமிக்க முடியாது, இந்த பொய் சொல்ல முடியாது. அப்போ என்ன ஆயிற்று என்றால், இயேசுவை என்ன செய்யறாங்க, பிடித்து கொலை செய்துட்டார். அவர்கள் அப்போஸ்தலர்கள் தொடர்ந்து என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, பலனானது அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது இருக்கு. இப்போ அவங்க பேதுருவும் இன்னொருத்தரும் போயிட்டு இருக்காங்க. போகும்போது அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, இயேசு வரும்பொழுது என்ன ஆயிற்று, அவர் இவர் இயேசுவானவரை சிலுவையில் அறைந்த காரியங்களை சொல்றார். அவரை இஸ்ரவேலரை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்னும் 3 நாள் ஆயிற்று. கொண்டுட்டாங்கன்ற 3 நாள் ஆயிடுச்சு. இது அடிஞ்சு அப்படி சிலுவையில் அறிஞ்சு 3 நாள் உயிர் தெழுந்து 3 நாள் ஆன பின்பு என்ன ஆகுறாரு, இயேசு திருப்பி அவங்களுக்கு பேதுருக்கும் அவருக்கு காண்புகிறார். 3 நாள் ஆன பிறகு 3 நாள் ஆயிற்றுன்னு இவரே சொல்றாரு பாருங்க. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சிலர் ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையின் இடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி அவர் உயிர் தெழுந்திருக்கிறார் என்று சொன்ன வேத தூதர்களை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அந்த கல்லறை கிட்ட காலையில் அந்த ஸ்திரீகள் போயிருக்காங்க. போனது இல்லாமல் தேவதூதர்கள் சொல்லியிருக்காங்க, உயிர் தெழுந்தார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது இங்கே தேவதூதர்களை கண்டுட்டோன்னு அந்த ஸ்திரீகள் சொன்னோன்னே எங்களுக்கு பிரமிப்பாயிடுச்சு. அது எப்படிங்க ஆச்சரியப்பட்டாங்க. எருசலேமுக்கு அவங்க இல்லை, எருசலேமுக்கு வெளியே இருக்காங்க. எருசலேம் விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. போயிட்டு திருப்பி உள்ளே வராங்க, எருசலேமுக்குள்ளே வந்துடுறாங்க. அப்பொழுது எங்களாலே சிலர் கல்லறையின் இடத்திற்கு போய் ஸ்ரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையே காணவில்லை என்றார்கள். இயேசு காணல, அந்த சரீரம் மறுரூபமாயிடுச்சு. வைக்கப்பட்ட அந்த சரீரம் என்ன ஆயிடுச்சு, மறுரூபமாயிடுச்சு. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, புத்தி இல்லாத கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையினால் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலாய் சகல தீர்க்கதரிசியும் எழுந்திருந்த வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவருக்கு விவரித்து காண்பித்தார். யார் கூட இருக்கா? இயேசு மறுரூபமானார்ல. அவங்க எல்லாமே அந்த சகோதரங்கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. அவர் யாருன்னா இயேசு. அவர் கூடியே தான் நடந்து போயின்னு இருக்காரு. நடந்து போயிட்டு இப்படிலாம் நடந்து போய் பேசிட்டு இருக்காரு. அது அந்த தருணத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, வேத வாக்கியத்தை சுட்டி காண்பிக்கிறார். அந்த தருணத்தில் தங்கள் போகிற கிராமத்திற்கு அவங்க போகிறாங்க, 2 பேரும் போகிற கிராமத்திற்கு சமீபமாக
சமீபம் ஆனார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறார் இது போல காண்பித்தார். இவங்க இப்படி போகிறாங்க, நான் வந்து இந்த சைடு போகிறேன்ற மாதிரி காண்பிக்கிறார். அப்போ சொல்கிறாரு, அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். நம்ம ஏன் பார்த்தோம்னா, இதே காரியத்தை முன்னாடி அவர் செய்திருப்பார். நம்ம பார்த்தோம்ல, அவருடைய மரணத்தை நினைத்து பார்க்கணும். இந்த காரியம், இந்த புதிய உடன்படிக்கை காரியத்தை அவர் நினைவுக்கு காட்டுவார். சகலத்தையும் நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கு, நித்தியமான காரியத்துல அவர் எப்பொழுதுமே ஒரு சின்ன உறுப்பு கூட, ஒரு சின்ன வார்த்தை கூட தோல்வியாகலை. இந்த காரியத்தை தான் என்ன சொல்றது, மத்தேயு 27, 26 28 அப்பத்தை எடுத்து பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்தார். அந்தபடி அவங்க என்ன போஜன பானம் பண்ணினார். அவர்கள் காட்டி கொடுக்கப்பட போவதுக்கு முன்பு அவ்விதமாக செய்திருக்கு. இங்கே பார்க்கும் பொழுது அதே முறைமையில் இங்கே என்ன ஒரு நபர் என்ன செய்கிறாருன்னா, அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அந்த நபர் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அது வரையும் கண்ணை திறக்கல, அவர் யாருன்னு தெரியல. அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி தேவ வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டினது போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லி கொண்டு கொழுந்து விட்டு எரியுதுன்ற அது அவங்களுக்குள்ள கிரியை செய்துன்ற. அப்போ அந்த தருணத்தில் எழுந்து எருசலேமுக்கு போயிடுறாங்க. சரி, இங்கே யாரு இயேசுவனுடைய அடிச்சுடைய இயேசுவை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்? இயேசுவனுடைய கொடுக்கக்கூடிய அந்த அவருடைய வார்த்தையை இவர்கள் ஏற்றுக்கொண்டு நடக்க முடியும். இப்போ யாரு தேவன் இயேசு கிறிஸ்துவினாலே என்னவா இருக்காங்க, ஜீவனுள்ளவர்களாக இருக்கிறாங்க? இந்த 3 கேள்விக்கு பாருங்க. இங்க சொல்றாரு 1 பேதுரு 3:5 இப்படியே பூர்வத்தில தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்கள் அலங்கரித்தார்கள். இந்த அலங்காரம் இருதயத்தில், மனதில் ஒரு ஸ்திரீக்கு சொல்றாரு. இப்படியே பூர்வத்தில், பழைய அந்த காலத்தில் தேவனை ஆபிரகாமுடைய மனைவி சரி பூர்வத்தில் இப்படி தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்து, அவருக்கு பிள்ளை பிறக்காது, 100 வயசு ஆயிடுச்சு, சாராளுடைய கர்ப்பம் செத்துடுச்சு, அவங்களுக்கு பிள்ளை கிடைக்க 100 வயசில் அவனுக்கு கொடுக்குறேன்னாரு, விசுவாசிச்சார். அதே மாதிரி அந்த ஸ்திரீயும் விசுவாசித்தாங்க. என்ன ஆயிற்று, அந்த பரிசுத்த ஸ்திரீயும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து, வேற ஒருத்தரை நான் அவங்க பார்க்கல, அவங்க தேவனுடைய வார்த்தையை மதிக்காமல் இல்லை, அவங்க என்ன செய்தாங்கன்னா அவங்க கீழ்ப்படிந்து அலங்காரித்தார்கள். அப்போ வெளி தோற்றத்தில் அலங்காரம் பண்ணல, உள்ள அலங்காரம் பண்ணிருக்கு. அந்தபடியே சாரால் ஆபிரகாமே ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்திற்கும் பயப்படாது இருந்தீர்களானால் அவருக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். அந்தபடியே சாரால்னா அவங்களுடைய ஆபிரகாமுடைய மனைவி, ஆண்டவன் சொல்கிறார், ஆண்டவனே அப்படின்னு சொல்கிறார், எனக்கு எல்லாம் அவர் தான், உயர்பட்ச அதிகாரம் அவர் தான் என்று சொல்லி அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். நீங்கள் நன்மை செய்து, ஒருத்தருக்கு சொல்ற, நன்மை செய்து ஒரு ஆபத்திற்கும் பயந்து இருந்தீர்களானால் அவர்களுக்கு பிள்ளைகளாயிருக்கும். ஆதியாகமும் 18:12 ஆகையால் சாரால் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியையும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவனுமானேன், பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். என்ன சொல்றாருன்னா, தேவன் சொல்றாரு, இப்படியா உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலை போல உன் சந்ததியை கொடுக்குறேன், வானத்தின் நட்சத்திரத்தை போல நான் கொடுக்குறேன் பிள்ளைகளை
விசுவாசி, எனக்கு முன்பாக உத்தமமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, பாவம் செய்யலை, நான் கிழவியும், அவர் சொல்கிறார், நான் கிழவி ஆகிட்டேன், வயசாயிடுச்சு, என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவனுமானான், பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றான். 100 வயசு ஆகிப்போச்சோம், இந்த மாதிரி ஆசை எனக்கு இருக்காது, போயிடுச்சு அப்படின்ட்டு. ஆனால் சொல்கிறார், அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாயிருப்பேன், பிள்ளை பெறுவது மெய்யா என்று சொல்வான். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். உற்பத்தி காலத்தில் பிள்ளை உற்பத்தி ஆகுதில்ல, அந்த காலத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தரிடத்தில் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் முடியாத ஏதாவது ஒரு காரியம் இருக்கா கேட்குறாரு. உண்டாயிராது, எதுவுமே கிடையாது, எல்லாமே உண்டாகுன்றது. அந்த உற்பத்தி ஆகக்கூடிய காலத்தில், அது எப்போ உற்பத்தி ஆகும்னா அவர் சொன்ன காலத்தில் தான், 100 வயசில், அந்த 100 வயசில் தான் வரும். உற்பத்தியான காலத்தில் உண்டாயிருக்கிற திரும்பி வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். இது நம்பக்கூடிய அவங்க, இது நடந்திருக்கு, தேவன் சொன்னது போல அவர் செய்திருக்கு. அதற்கு இயேசு இது இங்கே சொல்கிறாரு 23 மத்தேயு 19:23. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐசுவரியவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஐஸ்வர்யவான் பணக்காரன், பணம் உதவும், நான் உதவாதுன்னு சொல்லல, பணம் உதவும். ஆனால் அந்த ஐஸ்வர்யம் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்ற, எல்லாத்தையும் விட்டுடணுன்ற, வேணாம் கர்த்தருக்காக எல்லாத்தையும். ஏன்னா பணம் இருந்ததுன்னா மேட்டுமையாடு சொல்றாரு. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் இயேசு சொல்ற. மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாயிருக்கும். ஒட்டகம், இந்த ஒட்டகம் கூட ஊசி, ஒட்டகம் எவ்வளோ பெருசு, அது ஊசி காதில் இருக்குல்ல, அதுக்குள்ளே போயிடுமா, எலிதான், அது கூட எலிதான். ஆனால் அந்த ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் போது முடியாதுன்ற சாத்தியம் இல்லையா. ஏன்னா அவன் காதில் போக முடியாது. ஏன்னா அந்த எது தடுக்குதான், அந்த ஐஸ்வர்யம். அவன் நீதியை செய்யும்படிக்கு இந்த என்னது எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்க அவனால் முடியாது. அவனுக்கு முன்பு திரளான ஐஸ்வர்யம் இருக்குது, அவன் நினச்சானா எது வேணால் வாங்குவான், உலகத்தையே வாங்க அளவுக்கு ஐஸ்வர்யம் இருக்குது. ஆனால் அவனால் எங்கே போக முடியாது, பரலோக ராஜ்யம். ஏன்னா பரலோகத்தின் ராஜ்யத்திற்கு போகக்கூடிய அந்த பணம் தடுக்குது. இங்கே பாருங்க, மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இதை குறித்து சீஷர்கள் என்ன சொல்கிறாங்க பாரு, அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். சிறியவன் ஒரு பிள்ளை எடுத்து இந்த சிறு பிள்ளையை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் இடமில்லை. நம்ம அங்கே பார்த்தோம், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க இரக்கம் பெறுவார்கள். பரலோகத்தில் போகணுன்னா என்ன இருக்கணும், அப்படிப்பட்ட நற்குணமும் இருக்கணும். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், மனுஷனால முடியாது, பிரவேசிப்பாங்க நினைப்பாங்க, முடியாதுன்ற, ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். எல்லாம் கூடும். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். என்ன கிடைக்கும்? அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் மீட்டிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரேலின் 12 கோத்திரத்தையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனத்தில் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன்.
எல்லாத்தையும் விட்டுட்டு, அவங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு, அந்த ஐஸ்வர்யத்தை விட்டுட்டு, அவங்க வேலையை விட்டுட்டு வந்தாங்க. எல்லாத்தையும் விட்டாங்க. அவங்களுக்காக இப்போ ஒன்றுமே இல்லை. என்ன ஆயிற்று? இயேசு சொல்கிறார், மறுஜென்ம காலம் இப்போ இல்லை, மறுஜென்ம காலத்தில் உங்களை பின்பற்றுனீங்கல்ல, 12 கோத்திரம் இருக்குல்ல இஸ்ரவேல் இருக்கு, அந்த 12 கோத்திரத்தையும் ஆளுகை செய்வீங்க 12 சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து. வெளிப்படுத்தல் 3:21. சரி, நமக்கு என்ன அப்படின்னா, நாம் ஜெயம் கொள்கிறோமா? நம்மளுடைய ஓட்டத்தில் ஜெயம் கொள்கிறோமா? அங்கே சொல்கிறாரு, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்த போல ஜெயம் கொள்கிறவனும் எவனோ அவனுக்கும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். நமக்கு அவரு கூடயே உட்கார்ற அளவுக்கு அருள் செய்கிறேன்ற. அவர் ஜெயம் கொண்டார்ல, அவர் ஜெயம் கொண்டது போல யார் ஜெயம் கொள்கிறாங்களோ, நம்மளுடைய ஓட்டத்தில் ஓடி முடிக்கிறாங்களோ, அவங்களுக்கு என்ன இருக்குது? அவருடைய சிங்காசனத்தில் வீட்டிற்கும் தக்கதாக என்ன செய்கிறார்? அருள் செய்கிறார். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் நம்மளுடைய ஓட்டத்தில் ஓடுறோம்ல, ஓடும் பொழுது நாம் எல்லாவற்றையும் விட்டு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தருக்காகவே வாழணும். வேறு யார் நம்ம வருது நேசிக்கலனாலும் தேவன் நம்மளை கைவிடுறது கிடையாது. எப்பவுமே நமக்கு நன்மை செய்யக்கூடிய தேவன். சரி, இங்கே பாருங்க, என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரனையாவது, சகோதரியாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனமாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்வான். ஆகிலும் முந்தினவன் அநேகர் பிந்தினவராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். இங்கே பாருங்க, இயேசு நிமித்தமாக எல்லாத்தையும், இயேசுக்காக எல்லாத்தையும் நம்பிட்டேன். எனக்கு சகோதர சகோதரிகள், தாய், பிள்ளைகள் இப்படிலாம் நான் யாருமே மதிக்கல அப்படி கிடையாது. இவரை விட அதிகமாக உயர்வாக கருதணும். இவங்களை அற்பமாக எண்ணக்கூடாது. எல்லாரும் விட்டுட்டு ஓடிடணும்னு சொல்லலை. ஏதோ சொல்கிறாரு, இயேசுவானவர் மரிக்கும் பொழுது கூட தன்னுடைய தாயை பார்த்து, இவர் உன்னுடைய தாய், இது உன்னுடைய சகோதரி, இவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்துட்டார். இதோ உன் மகன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தார். ஏன்? அந்த நேரத்தில் கூட அவருக்கு இருக்கக்கூடிய கடமையை முடித்தார். ஒரு தகப்பனுக்கோ, ஒரு பிள்ளைக்கோ, ஒரு தாய்க்கோ என்ன கடமை இருக்கோ அது செய்யணும். அது செய்யலை அப்படின்னா அவங்க கொலை, பழைய பிரமாணத்தில் கொலைக்கு எதுவாக பாத்திரவான். இப்போது அப்படிலாம் நம்ம பண்ணுறது கிடையாது. ஏன்னா நம்மளுடைய பிள்ளைகள் மேலே நம்ம ரொம்ப அன்பாக இருக்கணும் இல்லையா? அப்படி கொலை செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லலை. ஆனால் தேவன் இப்படிப்பட்ட மதிக்காத பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள தேவனானவர் தண்டிக்கிறார், சிட்சிக்கிறார். அது அவருடைய விருப்பம். தன்னுடைய பிள்ளைகளை எப்படியாக நடத்தணும், தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன பாகம் இருக்குது, பெற்றோருக்கு என்ன பாகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவனானவர் நிறைய பாடம் கொடுக்குறார். இங்கே அநேகர் முந்தினோராயும் பிந்தினோராயும் இருக்காங்க. முந்தினோர் அநேகர் பிந்தினோர். முந்தினோர்னா இது முன்னாடியே வந்திருப்பாங்க, ஆனால் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறது. தேவன் சொல்கிறாரு அவங்க பிந்தினோராக வருவாங்க. அவங்க பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து அநேக வாய்ப்பு. சரி, நம்ம வாய்ப்பு இருந்தால் நான் அப்புறமா பார்க்குறேன். ஜெபம் பண்ணலாமா? பரலோகத்தில் வாசமாயிருக்கிற பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம், சோதரிக்கிறோம். உங்களுடைய சத்தியத்தின்படியாக பிதாவே அதிகமாக வளர தக்கதான ஞானத்தை கொடும். உங்களுடைய சத்தியத்திலே நாங்கள் நிலைத்திருக்க உதவி செய்யும் பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, நீதியுள்ள பிதாவே, உங்களுடைய தயவிலே நாங்கள் வாழ உதவி செய்யும். இந்த நாளிலே, இந்த நேரத்தில் பிதாவே, உங்களுடைய சத்தியத்திற்காக பிதாவே எப்படியாக நாங்கள் வாழ வேண்டும் பிதாவே எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய இருதயமானது பரிசுத்தமுள்ளதாக இருக்கிறது. நாங்களும் பரிசுத்தமுள்ளவராக ஆக்கிக்கொள்ள உங்கள் குமாரனுடைய வார்த்தைகளை எங்கள் இருதயத்தில் வைக்க உதவி செய்யும்.
நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நாங்கள் பாத்திரவானாக இருக்கத்தக்கதாக உதவி செய்யும் பிதாவே. இரக்கமுள்ள தேவனே, நித்தியமான காரியங்களிலே நாங்கள் நோக்கமுள்ளவர்களாக இருக்க உதவி செய்யும் பிதாவே. நீதி உள்ள எங்கள் தேவனே, பரிசுத்தமுள்ள பிதாவாக இருக்கின்றீர். உங்களுடைய சத்தியத்திலே நாங்கள் நிலைத்திருக்க உதவி செய்யும். உங்களுடைய தயவிலும் உங்களுடைய இரக்கத்திலும் நாங்கள் வாழ தயவு உதவி செய்யும். உங்களுடைய சத்தியத்தை நாங்கள் அதிகமாக மதித்து, மேன்மையாக மதித்து, அதை நாங்கள் கனம் செய்யத்தக்கதாக உதவி செய்யும் பிதாவே. எங்கள் இருதயமாகிய பொக்கிஷத்தில் உங்கள் வேத வாக்கியங்களை வைக்கிறதுக்கு உதவி செய்யும். கூடியிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதியும். அவங்களுக்கு தேவையான நன்மையை கொடும். எங்களை போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்து கொள்ளும். இன்னும் பரிசுத்த சகோதரர்களுக்காக வேண்டி செய்கின்றோம். ஒருவரையும் பிதாவே அவங்களுக்கு தேவையான நன்மையை கொடும். உங்களுடைய தயவு, உங்களுடைய இரக்கமானால் நாங்கள் மீண்டும் கூடி வர உதவி செய்யும். இந்த நேரத்தில் எங்களுக்காக வாய்ப்பை கொடுத்து நாங்கள் கூடி வர செய்திட அதுக்காக நன்றி. உங்களுடைய சத்தியத்திலே வளர உதவி செய்யும் பிதாவே. இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் பரிசுத்தர். உங்களுடைய சத்தியத்திலே வளரத்தக்கதாக ஞானத்தை கொடும். இன்னும் அதிகமாக நாங்கள் ஜெயம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க குமாரனோடு நீங்கள் பிதாவே அவரோடு அமர்ந்திருக்கத்தக்கதாக அருள் செய்யும்படியாக வேண்டி செய்கின்றோம். நாங்கள் ஜெயம் கொள்ளக்கூடிய அந்த இருதயத்தை கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் பரிசுத்தர். கூடியிருக்கிற பிதாவை ஒருவரையும் அவருக்கு இருதயத்தையும் ஞானத்தை கொடும். இந்த ஓமிலே நீங்கள் தாமே நடத்தக்கூடிய ஒருவரையும் பாதுகாத்து கொள்ளும். அவங்களுக்கு தேவையான நன்மையை கொடும் பிதாவே. எங்களை பாதுகாத்து கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே.